ஹாய் வியூவர்ஸ், நமஸ்தே. இன்னைக்கு நாம பார்க்க போற கான்செப்ட் கா, கே, கி. இது மூணுத்துக்குமே உடைய அப்படிங்கிறது அர்த்தம். கா அப்படிங்கிறது மாஸ்குலின் சிங்குலர், ஆண்பால் ஒருமையில பயன்படும். கே அப்படிங்கிறது மாஸ்குலின் ப்ளூரல், ஆண்பால் பன்மை அப்படிங்கிறதுலையும். கி அப்படிங்கிறது ஃபெமினைன், பெண்பால் கூடயும் பயன்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ராம் கா பேட்டா, ராமனுடைய மகன். ராம் கா பேட்டா அப்படின்னு சொன்னா ராமனுடைய மகன் அப்படிங்கிறது அர்த்தம். இந்த காக்கு உடைய அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஸோ பேட்டா அப்படின்னா மகன் அப்படிங்கிறது அர்த்தம். ராம் கே பேட்டே, ராம் கே பேட்டே அப்படின்னு சொன்னீங்கன்னா ராமனுடைய மகன்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்க ராம் அப்படிங்கிறது இந்த ரெண்டு சென்டென்ஸ்லுமே ராமுங்கிறது மாஸ்குலின் சிங்குலர் தான், ஒரே ஒரு ஆணை பத்தி தான் பேசுறோம். ஆனா நம்ம பேசுற ராம பத்தி நமக்கு கவலையே கிடையாதுங்க. ராமுடைய யாரை பத்தி பேசுறோம்? மகன் அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை. ஸோ அது கூட கா அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அதே வந்து மகன்கள் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அது வந்து ஆண்பால் பன்மை, நிறைய பேரை பத்தி பேசுறோம். ரெண்டு பையனா இருக்கலாம், இல்ல மூணு பையனா இருக்கலாம். மகன்கள் அப்படின்னு பேசும்போது கே அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஸோ இந்த இடத்துல ராம் ஆண்பால் ஒருமை அப்படிங்கிறத பத்தி நமக்கு கவலையே இல்லைங்க. ராமுக்கு பதிலா ஒருவேளை சீதா இருந்திருந்தாலும் இதேதான். சீதா கா பேட்டா, சீதாவுடைய மகன். சீதா கே பேட்டி, சீதாவுடைய மகன்கள் அப்படின்னு தான் இருந்திருக்கும். இல்ல ராம் மற்றும் சீதா ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றதா இருந்தாலும் சரி, ராம் और சீதா கா பேட்டா, ராம் और சீதா கே பேட்டே அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ முதல்ல பேசுறது யாரை பத்தி அப்படிங்கிற வார்த்தை ஆண்பால் ஒருமையா, ஒரு ஆணை குறிக்குதா இல்ல பெண்ணை குறிக்குதாங்கிறத பத்தி நமக்கு கவலை இல்லைங்க. அந்த கா, கே, கீக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தைகள் ஒருமையை குறிக்குதா, பன்மையை குறிக்குதா, பெண்பாலா, ஆண்பாலாங்கிறதா நம்ம இங்க பாக்குறோம். ராம் கி பேட்டி, ராமனுடைய மகள். மகள்ங்கிறது பெண்மை, அது ஒரே ஒரு பெண்ணை பத்தி குறிக்கிறதுனால கி அப்படிங்கிறது பயன்படுத்தியிருக்கோம். ராம் கி பேட்டியா, பேட்டியா அப்படின்னு சொன்னீங்கன்னா மகள்கள் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ பெண்பாலை பொறுத்த மட்டும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாதுங்க. ஒரு பெண்ணை குறிக்கிறதா இருந்தாலும் கீ தான், பல பெண்களை குறிக்கிறதா இருந்தாலும் கீ தான். ஸோ அதனால ராம் கி பேட்டியா, ராமனுடைய மகள்கள் அப்படின்னு சொல்லணும். ஸோ கா, கே, கி இது மூணுத்துக்குமே உடைய அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த இடத்துல யாரை பத்தி பேசுறோம் அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது, அவங்களுடைய யாரை பத்தி பேசுறோம். ஸோ அவங்கள உடைய அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி என்ன வார்த்தை வருது, அது ஆணா பெண்ணா ஒருமையா பன்மையாங்கிறத பொறுத்து தான் இந்த கா, கே, கி அப்படிங்கிறது பயன்படும். ஸோ இதோடு சேர்ந்து நம்ம கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்ஸ், ஹிந்தியில் ரிலேஷன்ஷிப்ஸோட நேம்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சென்டென்சஸ் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஹிந்தியில் ரிலேஷன்ஸ் எப்படி சொல்றது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ரிஷ்தா, ரிஷ்தா அப்படின்னு சொன்னீங்கன்னா உறவு அப்படிங்கிறது அர்த்தம். மாதா, மாதா அம்மா, பிதா, பிதா அப்பா, பேட்டா, பேட்டா மகன், பேட்டி, பேட்டி மகள், பாயி, பாயி சகோதரன், படா பாயி, படா பாயி பையா, பையா அண்ணன், சோட்டா பாய், சோட்டா பாய் தம்பி, பெஹன், பெஹன் சகோதரி, படி பெஹன், படி பெஹன் दीदी, दीदी अक्का, छोटी बहन, छोटी बहन தங்கை. அதே வந்து தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, அத்தை இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பற்றி பேசும்போது அப்பா சைடு தனியாகவும் அம்மா சைடு தனியாகவும் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நான் இந்த சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே அப்பா சைடு ரிலேஷன்ஷிப், அண்ட் இந்த சைடு எழுதியிருக்கிறது எல்லாமே அம்மா சைடு ரிலேஷன்ஷிப்ஸ்ங்க. ஸோ இப்போ தாத்தா அப்படின்னு சொல்றதுக்கு தாதா, நானா அப்படின்னு ரெண்டு வார்த்தை இருக்கு ஹிந்தியில். தாதா அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்பாவோட அப்பா அப்படிங்கிறது அர்த்தம். நானா அப்படின்னு சொன்னீங்கன்னா அம்மாவோட அப்பா அப்படிங்கிறது அர்த்தம். தாதி, நானி ரெண்டுத்துக்குமே பாட்டிங்கிறது அர்த்தம். அப்பாவோட அம்மாவா இருந்தா தாதின்னு சொல்றோம், அம்மாவோட அம்மாவா இருந்தா நானின்னு சொல்றோம். சாச்சா, காக்கா ரெண்டுமே வந்து அப்பா கூட பிறந்த தம்பியா இருந்து சித்தப்பான்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா சாச்சா அல்லது காக்கா ரெண்டுமே பயன்படுத்தலாம். அதே ஒருவேளை சித்தி ஹஸ்பண்ட் சித்தப்பான்னு சொல்றதா இருந்தா மௌசா அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். ஸோ சித்தப்பாவோட ஒய்ஃபா இருந்தா சாச்சி, காக்கின்னு சொல்றோம். சித்திங்கிற அர்த்தத்துல சாச்சி, காக்கி. அம்மா கூட பிறந்த தங்கச்சியா இருந்தா மௌசி அப்படின்னு சொல்றோம். மாமா, தட் இஸ் அத்தை ஹஸ்பண்டா இருந்தாங்க அப்படின்னா ஃபூஃபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருந்தா மாமா அப்படின்னு சொல்றோம். அப்படி இல்லாம அப்பா கூட பிறந்த அக்கா தங்கச்சியா இருந்தா ஃபூஃபி, அத்தைன்னு சொல்றதுக்கு ஃபூஃபி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறோம். அதே மாமாவோட ஒய்ஃபா இருந்தாங்க அப்படின்னா மாமி அப்படிங்கிறத யூஸ் பண்றோம். தாதா, நானா தாத்தா, தாதி, நானி பாட்டி, चाचा काका मौसा चित्तप्पा, चाची काकी मौसी चित्ती, फूफा मामा
மாமா, ஃபூஃபி மாமி அத்தை, பதி பதி கணவன், பத்னி பத்னி மனைவி, ரிஷ்தேதார் ரிஷ்தேதார் உறவினர்கள், படோசி படோசி பக்கத்து வீட்டுக்காரர், மெஹ்மான் மெஹ்மான் விருந்தினர், தோஸ்த் தோஸ்த் நண்பன், தோஸ்தி தோஸ்தி தோழி. இது இல்லாமல் ஹிந்தியில் பேச்சு வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் லைக் தெரியாதவங்க அறிமுகம் இல்லாதவங்களை பற்றி பேசுகிறோம், கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா பாயி பையா அப்படிங்கிறதான் கூப்பிடுறதுக்கு பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லாமல் வயசில் கொஞ்சம் பெரியவங்களா இருக்காங்கன்னா, இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக மாமா அத்தை அப்படிங்கிறத பயன்படுத்துவோம். ஆனால் ஹிந்தியை பொறுத்த மட்டுக்கும் சாச்சா காக்கா அல்லது சாச்சி காக்கி அப்படிங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துவாங்க. ஸோ வயசில் பெரியவங்களா இருக்காங்க, ஆனால் எனக்கு அவங்களை யாருமே தெரியாது, சும்மா கூப்பிடணும் அப்படின்னா மாமா இதை கொஞ்சம் சொல்லுங்கள், அத்தை இதை கொஞ்சம் சொல்லுங்கன்னு சின்ன பசங்க சொல்கிற மாதிரி அவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாச்சா காக்கா சாச்சி காக்கி அப்படிங்கிறத பயன்படுத்துவாங்க. அது இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லினஸோட பேசணும் அப்படின்னு நினச்சா இந்த யார் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அரே யார், கியா யார் அப்படிம்பாங்க. ஸோ அது கேட்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா யா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த இர் அப்படிங்கிறது பெருசாக ஒலிக்காது. ஸோ ஏன் இங்கிலீஷ் யாவை அடிக்கடி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ அது இங்கிலீஷ் யா கிடையாதுங்க. ஸோ ஹிந்தியில் யார் அப்படின்னு சொன்னால் டியர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக க்ளோஸாக பேசுகிறவங்க கிட்ட அரே யார், கியா யார், இதர் ஆவ் யார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஆர் அப்படிங்கிறது பெருசாக ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அரேயா கியாயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ இதை வச்சு சின்ன சின்ன சென்டென்சஸ் அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ நம்ம கா கேக்கி யூஸ் பண்ணி சென்டென்சஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுங்க அதை பார்க்கலாங்க. இது ஷேகருடைய வீடு. ஸோ இது அப்படிங்கிறதுக்கு எஃப்ங்கிறது நமக்கு தெரியும், ஷேகருங்கிறது ஒரு நேம் தான், அதை அப்படியே பயன்படுத்த போகிறோம். உடைய வீடு அப்படிங்கிறதுக்கு காகர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம். சென்டென்ஸோட எண்டிங்கில் ஹே அப்படிங்கிறத போட்டு முடிக்கிறோம், ஏன்னா எஃப்ல ஆரம்பிக்கிற ஒரு சென்டென்ஸ் ஹேல முடியணும். ஸோ பட் எல்லாருக்கும் ஒரு டவுட் என்ன வரும் அப்படின்னா, கர்ங்கிறது மாஸ்குலினா ஃபெமினினா, அது எப்படி எனக்கு தெரியும், இப்போ நான் கா போடணுமா கீ போடணுமா, இந்த மாதிரி ஒரு டவுட் வருங்க. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் எல்லாத்துக்குமே ஜெண்டர் அப்படிங்கிறது இருக்கு. உயிர் இல்லாதவைகளா இருந்தா கூட அது ஆண்பால் பெண்பால் அப்படின்னு தான் பிரிக்கப்படுதே தவிர அக்ரிணை அப்படிங்கிற கான்செப்டே ஹிந்தியில கிடையாதுங்க. ஸோ இந்த இடத்துல கர் அப்படிங்கிறது மாஸ்குலின் தான், ஆண்பால் தான். ஸோ அதனால தான் வந்து கா அப்படிங்கிறத நான் பயன்படுத்தியிருக்கேன். ஸோ இந்த கான்செப்ட் பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக பார்க்கணும் நம்ம, கா கே கீழே இன்னும் ஃபர்தராக பார்க்கணும் நம்ம. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கான்செப்ட்ஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ இந்த இடத்துல கர்ங்கிறது மாஸ்குலின், அதனால கா அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸோ இது சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஏன்னா தமிழ் இங்கிலீஷில் அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாதுங்க. ஆனால் ஹிந்தியில் அப்படி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராஜு ஆத்தாங்கன்னு சொல்கிறோம் அப்படின்னா ராஜு வருகிறான் அப்படிங்கிறது அர்த்தம். அதே குத்தா வரும்போது நாய் அப்படின்னு சொல்லும் போதும் குத்தா ஆத்தாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம், அதாவது நாய் வருகிறான்னு. ஸோ ராஜுக்கு என்ன மரியாதையோ அதே தான் குத்தாக்கும் நம்ம கொடுக்குறோம், இங்கே அக்ரிணைன்னு தனியாக பிரிக்கிறது இல்லைங்க. ஸோ உயிரற்றவையாக இருந்தால் கூட வீடு டேபிள் சேர் இந்த மாதிரி உயிரற்றவையாக இருந்தால் கூட அதுக்கு கூட ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவினை இருக்குங்க ஹிந்தியில். ஸோ இந்த இடத்துல கர்ங்கிறது மாஸ்குலின் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில் செஷன்ஸ் ஃபர்தராக நம்ம பார்க்கும் போது இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல கர்ங்கிறது மாஸ்குலின். ஸோ யக் ஷேகர் கா கர் ஹே அப்படின்னு சொன்னீங்கன்னா இது ஷேகருடைய வீடு அப்படிங்கிறது அர்த்தம். ஷேகருடைய வீடு இந்திரா நகரில் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேகர் கா கர் இந்திரா நகர் மே ஹே. ஸோ இந்திரா நகரில் அப்படிங்கிறதுக்காக அந்த மே அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். ஸோ ரமேஷ் ஷேகருடைய சகோதரன், ரமேஷ் ஷேகர் கா பாயி ஹே அப்படின்னு சொல்கிறோம். உமா ஷேகருடைய சகோதரி, உமா ஷேகர் கி பெஹன் ஹே. இங்கே பாயி அப்படிங்கிறது ஆண்பால் ஒருமை, அதனால கா பயன்படுத்தியிருக்கோம். பெஹன் அப்படிங்கிறது பெண்பால், அதனால கி அப்படிங்கிறத பயன்படுத்துகிறோம். இது ஷேகருடைய அலுவலகம். ஸோ யக் ஷேகர் கா தஃப்தர் ஹே. ஸோ தஃப்தர் அப்படிங்கிறதும் ஆண்பால் தான். ஸோ அதனால கா அப்படிங்கிறத பயன்படுத்தியிருக்கோம். அங்கே பார் ஷேகருடைய அப்பா வருகிறார். ஸோ உதர் தேக்கோ, அங்கே பார், இது ஆர்டரிங் ஸ்டேட்மெண்ட், இது ஏற்கனவே ஆர்டர் அப்படிங்கிற கான்செப்ட்ல டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ உதர் தேக்கோ ஷேகர் கே பிதாஜி ஆத்தே ஹே. ஸோ இந்த இடத்துல ஷேகருடைய அப்பாங்கிறது ஒருத்தர் தான், அதுவும் ஆண்பால் ஒருமை தான், அப்போ கா தானே போடணும் அப்படிங்கிற டவுட் வரும் உங்களுக்கு. இதுவும் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஹிந்தியில் மரியாதைக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு கான்செப்ட் கிடையாதுங்க. ஆண்பால் பன்மைக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அதுதான் மரியாதைக்கும் சூட் ஆகும். ஸோ இந்த
இடத்துல அப்பா அப்படிங்கிறது மரியாதை கொடுக்கணும் அப்பாவுக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கும். அதே மாதிரி உறவுகள் பற்றி பேசும்போது பிதா, மாதா, சாச்சா, மாமா, காக்கா, தாதா, நானா அப்படின்ற வார்த்தைகள் தான் நம்ம பார்த்தோம். அதே கூப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட வயசுல பெரியவங்களா இருந்தாங்க அப்படின்னா அது யாருடைய அப்பாவா இருந்தாலும் சரி, அப்பா அப்படிங்கிறவங்க நம்மளோட வயசுல பெரியவங்க. ஸோ அவங்கள பற்றி பேசும்போது ஜி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துப்பாங்க. பிதாஜி, மாமாஜி, மாதாஜி, காக்காஜி, சாச்சாஜி. ஸோ நம்மளோட வயசுல பெரியவங்களா இருந்தால் மரியாதைக்காக அந்த ஜிங்கிற வார்த்தையை உறவுகளோடையும் சேர்த்துப்போம். ஸோ இந்த இடத்துல பிதாஜி அப்படிங்கிறது மரியாதைக்காக ஜியும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உடையங்கிற இடத்துல கே போட்டதுக்கான காரணம் மரியாதை. ஸோ சேகர் கே பிதாஜி ஆத்தே ஹே. ஸோ ஆத்தேல வர்ற தேவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரியாதைக்காக தான் பயன்படுத்துகிறோம். தென் சேகருடைய மேனேஜரும் வருகிறார் அப்படின்னா சேகர் கே மேனேஜர் பி ஆத்தே ஹே. ஸோ மரியாதைக்காக இங்கேயும் கே அப்படிங்கிறது போட்டிருக்கோம். அங்கே சேகருடைய நாய் வருகிறது. ஸோ உதர் சேகர் கா குத்தா ஆத்தா ஹே. ஸோ அங்கே அப்படிங்கிறதுக்கு உதர், சேகருடைய நாய் அப்படிங்கிறதுக்கு சேகர் கா குத்தா ஆத்தா ஹே, வருகிறது அப்படின்னு தமிழ்ல சொல்றோம். ஆனா ஹிந்தியோட கான்செப்ட் வருகிறான் அப்படிங்கிற மாதிரி தான். பட் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளோட லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அதுக்காக தான் வருகிறதுன்னு கொடுத்துருக்கோம். பட் ஹிந்தியில நம்ம சொல்றது சேகருடைய நாய் வருகிறான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். சேகர் கா குத்தா ஆத்தா ஹே. ஸோ இந்த கா கேக்கு நேம்ஸோட பயன்படும் போது எப்படி பயன்படும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே என்னுடைய, உன்னுடைய அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு இன்னும் ஃபர்தராக நம்ம பார்க்கணுங்க. அடுத்த செஷனில் என்னுடைய, உன்னுடையங்கிற கான்செப்ட்ஸை கண்டினியூ பண்ணலாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.